தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை என் முத்திரை மோதிரமாக மாற்றி நீ தொடுவதையெல்லாம் ஆசீர்வதித்து உன்னை சாட்சியாக உயர்த்துவேன். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்று பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து பாழடைந்து கிடந்த எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கட்டும் மாபெரும் பொறுப்பை ஏற்ற செருபாபேல் மிகவும் சோர்ந்து போன அந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் தாமே அவனுக்கு ஒரு மிகுந்த அதிகாரத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேற்றினார். தேவனின் முத்திரை மோதிரம் என்பது அவருடைய கரங்களில் ஒரு ராஜரீக அதிகாரத்தின் அடையாளமாகும். இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே மாற்றி மேன்மையாக பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் உங்களை தமது விலை மதிப்பட்ட சொந்த பொக்கிஷமாக தெரிந்து கொண்டு தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை முற்றிலுமாக மீட்டு பத்திரமாக பாதுகாத்து வருகிறார். ஆகவே இனி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை தம்முடைய வலதுகரத்தின் முத்திரை மோதிரமாக மாற்றுவதனால் நீங்கள் தொடும் காரியங்கள் யாவும் ஆசீர்வாதமாக மாறி உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முத்திரையான ஆவியானவரே, இன்று நீரே என்னை உமது முத்திரை மோதிரமாக மாற்றி நான் தொடுவதையெல்லாம் ஆசீர்வதித்து என்னை சாட்சியாக உயர்த்தியருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.